மரணம். அது எல்லாருக்கும் வரும் ஒரு முடிவு. ஆனால் ஒரு மனிதன் அந்த முடிவை ஏற்க மறுத்தான். அவன் ஒரு சாதாரண மன்னன் இல்லை. அவன் அதிகாரம், எல்லையை தாண்டியவன். அவன் கட்டளையிட்டால் ஆயிரங்கள் உயிரிழக்கும். ஆனால் அவன் கட்டளையிட்டாலும் ஒரு விஷயம் மட்டும் நின்றது: மரணம். அதை வெல்ல முடியுமா? அதை தடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை தேடியவன் சீனாவின் முதல் பேரரசர் கின் ஷி ஹுவாங். ஆனால் அவன் தேடிய பதில் அவனை எங்கே கொண்டு போனது தெரியுமா? இன்று அந்த மர்மத்தை உங்கள் ஃபீனிக்ஸ் விசாரிக்கிறான். உண்மை மறைக்கப்படாது. நான் ஷேடோ. இதுவே டி ஷேடோ ஃபைல்ஸ். கிறிஸ்துவுக்கு முன் 259. போரின் சத்தம் நிறைந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. யிங்செங். அவன் பிறந்தது ஒரு அரண்மனையில் இல்லை, ஒரு குழப்பத்தில். அவன் தந்தை ஒரு அரசியல் கைதி. அவன் வாழ்க்கை ஆரம்பமே பாதுகாப்பற்றது. சிறுவயதிலேயே அவன் கற்றுக்கொண்டது: நம்பிக்கையில்லாத உலகம். நண்பன் கூட எதிரியாக மாறும். அதனால் அவன் மனசு மெதுவாக மாற ஆரம்பிச்சது. 13 வயதில் அவன் மன்னனானான். ஆனால் அவன் சுற்றியிருந்தது அதிகாரம் தேடும் மனிதர்கள், துரோகம், கொலை முயற்சிகள். ஒவ்வொரு நாளும் அவன் உயிருக்கு ஆபத்து. அவன் ஒரு குழந்தை இல்ல, ஒரு உயிர் பிழைக்கும் போராளி. வயது அதிகமானதும் யிங்செங் ஒரு முடிவு எடுத்தான். இந்த உலகம், இந்த குழப்பம், இந்த முடிவில்லா போர்கள், இதுக்கு ஒரு முடிவு வேண்டும். ஆனால் அவன் தேடியது அமைதி இல்ல. அவன் தேடியது முழு கட்டுப்பாடு, ஒரு இராச்சியம். அவன் கண்களில் எதிரி மட்டுமல்ல, அதை கைப்பற்ற வேண்டிய இலக்கு. அவன் படைகள் நகர ஆரம்பித்தது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஒவ்வொரு போரிலும் அவன் வெற்றி பெற ஆரம்பித்தான். ஆனால் அது வெறும் வலிமையால் இல்ல. அவன் ஒரு போராளி மட்டும் இல்ல, ஒரு தந்திரவாதி. எதிரி படைகள் அவன் வரும் முன்னாடியே பயமடைந்து சிதற ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? அவன் ஒரு மனிதன் இல்ல, ஒரு பயம். அவன் நகர்ந்த இடமெல்லாம் அழிவு, இரத்தம், சிதைந்த நகரங்கள். ஆனால் அவன் மனதில் ஒரு விஷயம் மட்டும்: இது எல்லாம் முடிந்த பிறகு ஒரே உலகம் இருக்கும், அது என்னுடையது. பல ஆண்டுகள் தொடர்ச்சியான போர்கள். எதிரிகள் விழுந்தார்கள். ஒரு இராச்சியம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இறுதியாக சீனா முதன்முறையாக ஒரே பேரரசாக மாறியது. அந்த நிமிஷம் யிங்செங் ஒரு மன்னன் இல்லை, ஒரு வரலாறு. அவன் தனது பெயரை மாற்றினான். கின் ஷி ஹுவாங், முதல் பேரரசர். ஆனால் இந்த வெற்றியின் பின்னால் ஒரு கேள்வி இருந்தது. அவன் உலகத்தை வென்றான். ஆனால் அவன் உண்மையில் வென்றானா? அல்லது அவன் உள்ளே உருவாகிக் கொண்டிருந்த அந்த இருளுக்குத்தான் அவன் தோற்றானா? ஒரு பேரரசு உருவானது. ஆனால் அமைதி உருவாகவில்லை. போரின் சத்தம் மட்டும் மாறியது. இப்போது அது வெளியிலே இல்ல, அது உள்ளே, மக்களின் மனதில். கின் ஷி ஹுவாங் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான்: வலிமை மட்டும் போதாது. மக்கள் ஓபே பண்ணணும் என்றால் அவர்கள் பயப்படணும். அதனால் அவன் ஒரு புதிய ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தான்: பயம். அவன் கட்டளைகள் சட்டம் மாதிரி இல்ல, தண்டனை மாதிரி. யாராவது எதிர்த்தால் அவர்கள் மறைந்து போய்விடுவார்கள். யாராவது கேள்வி கேட்டால் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். மெல்ல மெல்ல மக்கள் பேசுவதை நிறுத்தினார்கள், சிந்திப்பதை நிறுத்தினார்கள். ஏன் தெரியுமா? அது கூட ஒரு குற்றமாகிவிட்டது. புத்தகங்கள் அவை அறிவு தரும். ஆனால் அவன் உலகத்தில் அறிவு ஆபத்து. அதனால் அவன் கட்டளை
எல்லா புத்தகங்களையும் எரிக்கவும். அந்த இரவு அரசு முழுவதும் நெருப்பு மட்டும். பழைய வரலாறு, பழைய சிந்தனைகள் அனைத்தும் சாம்பல். ஆனால் அதுவே போதவில்லை. புத்தகங்கள் இல்லையென்றால் அதை நினைவில் வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். பண்டிதர்கள். அவர்கள் உண்மையை பேசுவார்கள். அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அதனால் அவர்களும் ஆபத்து. ஒரு நாள் நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள் உயிரோடு மண்ணுக்குள் புதைக்கப்பட்டார்கள். அவர்கள் குரல் அந்த மண்ணெண்ணுக்குள் மறைந்தது. ஆனால் அந்த பயம் முழு பேரரசை மூடியது. இப்போது யாரும் எதிர்க்கவில்லை. யாரும் கேள்வி கேட்கவில்லை. அவன் சொன்னது உண்மை. அவன் விரும்பியது சட்டம். அவன் உலகத்தில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் சுதந்திரம். மற்ற எல்லோரும் பயத்தில் வாழ்ந்த நிழல்கள். ஆனால் இந்த எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் நடுவில் ஒரு விஷயம் மட்டும் அவனை கட்டுப்படுத்த ஆரம்பித்தது. அவன் மனசு. சந்தேகம். யாரையும் நம்ப முடியவில்லை. அவனுக்கு அருகில் இருப்பவர்களே எதிரி போலல தோன்ற ஆரம்பித்தார்கள். அவன் உறங்க முடியவில்லை. அவன் ஒவ்வொரு இரவும் ஒரே பயத்துடன், யாராவது என்னை கொல்லப் போகிறார்களா? ஒரு பேரரசர், முழு உலகத்தை கட்டுப்படுத்தியவன். ஆனால் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனிடம் இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. மரணம். பகலில் அவன் ஒரு பேரரசர். ஆனால் இரவில் அவன் ஒரு சாதாரண மனிதன். பயந்த மனிதன். அவன் தூங்க முயற்சித்தான். ஆனால் ஒவ்வொரு இரவும் அவனுக்கு தோன்றியது இருள், அமைதி, முடிவு. நான் எப்போது அந்த ஒரு கேள்வி அவனுடைய மனதை உடைத்தது. மெல்ல மெல்ல அவன் மாற்றமடைந்தான். இப்போது அவன் ஒரு அரசன் இல்லை. தேடுபவன். நித்திய வாழ்வு தேடும் தேடுபவன். அவன் அரண்மனையில் அறிவாளிகள், மந்திரவாதிகள், மருத்துவர்கள் அனைவரும் கூடியிருந்தார்கள். அவன் ஒரே கட்டளை, எனக்கு மரணமில்லாத வாழ்க்கை வேண்டும். சிலர் சொன்னார்கள், அது இயலாதது. அவர்கள் மறைந்து போனார்கள். சிலர் சொன்னார்கள், அது சாத்தியம். அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பதில் உண்மையா அல்லது அவனை காப்பாற்றும் பொய்யா? அவன் நம்பினான். அவன் நம்ப வேண்டியிருந்தது. அவன் மனிதர்களை அனுப்பினான். தூரமான கடல்களுக்கு, மலைகளுக்கு, அறியாத தீவுகளுக்கு. ஒரே நோக்கம், அமரத்துவத்தின் ரகசியம் கண்டுபிடிக்க. பலர் திரும்பி வரவில்லை. திரும்பி வந்தவர்கள் பதில் கொண்டு வரவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு விஷயம் வந்தது. ஒரு மருந்து. அது சொன்னது, இது உங்களை மரணமில்லாதவனாக்கும். அந்த நிமிஷம் அவன் கண்களில் மீண்டும் நம்பிக்கை வந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை உண்மையா அல்லது அவனை அழிக்கும் ஒரு வளைவா? அந்த மருந்து, அது ஒரு சாதாரண மருந்து இல்லை. அது ஒரு நம்பிக்கை. ஒரு பேரரசரின் பயத்தை அமைதியாக்கும் ஒரு நம்பிக்கை. கின் ஷி ஹுவாங். அவன் அதை பார்த்த நிமிஷம் அவன் மனதில் ஒரு விஷயம் மட்டும், நான் இனிமேல் இறக்க மாட்டேன். அவன் அதை நம்பினான். அவன் நம்ப வேண்டியிருந்தது. ஏனால் அவன் வேறு எதையும் நம்ப முடியவில்லை. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் அந்த மருந்தை எரித்துக்கொண்டான். அவன் உடலில் ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. ஆனால் அது அவன் எதிர்பார்த்த மாற்றமில்ல. முதல் நாட்களில் அவனுக்கு சக்தி அதிகமான மாதிரி தோன்றியது. அவன் நம்பிக்கை அதிகமானது. இது வேலை செய்கிறது. ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் உடல் அவனை ஏமாற்ற ஆரம்பித்தது. சோர்வு, தலைச்சுற்றல், கோபம். அவன் மனநிலை மாற ஆரம்பித்தது. சிறிய விஷயத்துக்கே அவன் வெடித்தான். அவன் அருகில் இருப்பவர்களே பயந்தார்கள். ஆனால் யாரும் உண்மையை சொல்லவில்லை. ஏனால் அவன் கேட்கும் பதில் ஒரே ஒன்றுதான், இது என்னை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள். அவர்கள் அதையே சொன்னார்கள். ஆனால் அந்த மருந்து
அது காப்பாற்றவில்லை. அது மெதுவாக அவனை உள்ளிருந்து அழித்துக் கொண்டிருந்தது. மெர்க்குரி, அது அவன் உடலில் பரவ ஆரம்பித்தது. அவன் உடல் சிதைவடைந்தது. அவன் மனம் இருள் மூடியது. ஒரு நாள் அவன் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் இன்னும் நம்பிக்கையோடு இருந்தான். நான் உயிரோடு இருப்பேன். ஆனால் அந்த பயணம் அவன் கடைசி பயணம். திடீரென அவன் உடல் பலவீனமடைந்தது. அவன் விழுந்தான். அவன் சுற்றியிருந்தவர்கள் பயந்தார்கள். ஆனால் யாரும் சத்தம் போடவில்லை. ஏனால் ஒரு பேரரசர் மரணமடைகிறான். அதை யாரும் பார்க்கக்கூடாது. அவன் உடல் அமைதியாக நிறுத்தப்பட்டது. ஒரு மனிதன் மரணத்தை வெல்ல நினைத்தான். ஆனால் அவன் நம்பிய மருந்து அவனையே கொன்றது. அதிலும் பெரிய சோகம் என்ன தெரியுமா? அவன் இறக்கும் நிமிஷத்திலும் அவன் நம்பினான் அவன் இறக்க மாட்டான் என்று. ஒரு பேரரசர். அவன் இறந்தான். ஆனால் அவன் கதை அங்கேயே முடிந்துவிட்டதா? இல்ல. அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயத்துக்காக தயாரானான். அவன் இறந்த பிறகான உலகம். அவன் நம்பினான் மரணம் ஒரு முடிவு இல்லை. அது இன்னொரு உலகத்துக்கான ஆரம்பம். அதனால் அவன் கட்ட ஆரம்பித்தான். ஒரு கல்லறை இல்லை, ஒரு முழு உலகம். அவன் கல்லறை ஒரு நகரம் போல. பாதைகள், அரண்மனைகள், காவலர்கள், அனைத்தும் அவன் இறந்த பிறகும் அவன் தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதிலேயே மிகவும் அதிர்ச்சியானது, ஒரு படை, ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள், மண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள், டெரகோட்டா ஆர்மி. 1974 ஒரு சாதாரண விவசாயிகள் குழு நீர்க்கிணறு தோண்டிக் கொண்டிருந்த போது அவர்கள் கண்டுபிடித்தது ஒரு சிலை இல்ல, ஒரு பேரரசரின் மறைந்த உலகம். ஒவ்வொரு சிலையும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு முகமும் வேறுபட்டது. ஒவ்வொரு கண்களும் ஒரு உணர்ச்சி கொண்டது போல். அது வெறும் கலை இல்லை, அது ஒரு திட்டம், ஒரு பாதுகாப்பு. அவன் இறந்த பிறகும் யாரும் அவனை அணுகக்கூடாது. யாரும் அவனை தொந்தரவு செய்யக்கூடாது. அவன் இன்னும் ஒரு பேரரசர்தான். அவன் படை இன்னும் அவனை காக்கிறது. ஆனால் இந்த படையை உருவாக்க எவ்வளவு மக்கள் உழைத்தார்கள் தெரியுமா? ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், பல வருடங்கள், இருள், மண், அழுத்தம். சிலர் சொல்கிறார்கள் அந்த வேலை முடிந்த பிறகு அவர்களும் வெளியே வரவில்லை. அந்த ரகசியம் அவர்களோடே புதைக்கப்பட்டது. இப்போது அந்த நிலத்துக்குள் ஒரு பேரரசர் அவனோட படையுடன் அமைதியாக இருக்கிறான். ஆனால் அந்த அமைதி உண்மையிலேயே அமைதியா? அல்லது இன்னும் யாரையும் காத்திருக்கும் ஒரு காவலா? ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் அந்த நிலத்துக்குள் நிற்கிறார்கள். ஆனால் அவர்களைக் காக்க வேண்டியவன், அவன் எங்கே? அவன் உண்மையான கல்லறை இன்னும் திறக்கப்படவில்லை. ஆம், இன்று வரை. கின்சி ஹுவாங், அவன் உண்மையான சமாதி முழுமையாகத் திறக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? அது ஒரு சாதாரண கல்லறை இல்ல. ஒரு மர்மம், ஒரு எச்சரிக்கை, ஒரு மரணவலை. பழைய வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது, அந்த கல்லறைக்குள் நதிகள் ஓடுகிறது. ஆனால் அது தண்ணீர் இல்லை. மர்க்குரி, ஒரு பேரரசர், மரணத்திற்குப் பிறகும் தன்னைக் காக்க ஒரு விஷ உலகத்தை உருவாக்கினான். யாராவது உள்ளே நுழைந்தால் அது ஒரு சாதாரண ஆராய்ச்சி இல்லை, ஒரு ஆபத்து, ஒரு உயிர் பணயம். அதனால்தான் இன்றைய விஞ்ஞானிகளும் கூட அதை முழுவதும் திறக்கத் தயங்குகிறார்கள். ஏனால் அது ஒரு கல்லறை இல்ல, ஒரு டிராப், ஒரு பழைய பாதுகாப்பு அமைப்பு. அவன் இறந்தத பிறகும் அவன் ரகசியங்கள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஆனால் அது மட்டுமில்ல. சிலர் சொல்கிறார்கள், அந்த கல்லறைக்குள் இன்னும் ஏதோ இருக்கிறது. ஒரு உடல் மட்டுமில்ல, ஒரு ரகசியம். சிலர் நம்புகிறார்கள், அவன் உண்மையில் இறக்கவில்லை. அவன் கண்டுபிடித்தான் அமரத்துவத்தின் ரகசியத்தை.
அவன் அதை மறைத்து வைத்தான். அந்த கல்லறைக்குள் அவன் இன்னும் ஒரு தூக்கத்தில் இருக்கிறானா, அல்லது அவன் உடல் மெர்க்குரி மூலம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறதா? யாருக்கும் தெரியாது. யாரும் பார்த்ததில்லை. யாரும் உள்ளே செல்லவில்லை. ஒரு கதவு ஆயிரக்கணக்கான வருடங்களாக மூடியே இருக்கிறது. அதற்குள் என்ன இருக்கிறது? ஒரு பேரரசரின் உடலா? ஒரு மரண வலையா? அல்லது மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய ரகசியமா? இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில்தான். அந்த கதவு திறக்கப்படும் நாள். அது எப்போது? அது திறக்கப்படுமா? அல்லது சின்சி ஹுவாங் அவன் ரகசியங்களோடு என்றைக்கும் மறைந்தே இருப்பானா? இந்த மர்மத்தை நான் மட்டுமில்ல, நம்முடைய ஃபீனிக்ஸ் உங்களுக்காக விசாரித்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு முடிவு இல்ல, ஒரு தொடக்கம். மறைந்த உண்மைகளை தேடும் ஒரு பயணம். உண்மையை மறைக்க முடியாது. இதுதான் தி ஷேடோ ஃபைல்ஸ் தமிழ்.